நம்ம இன்ஃபினிட்டி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற கர்நாடகா டெம்பிள் டூரோட செகண்ட் எபிசோடுங்க. நம்ம வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 9 கோயில்கள் இந்த ட்ரிப்பில் போக போகிறோன்னு. ஸோ அதில் முதல் கோயில் ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்மன் கோயில், கட்டீல் துர்கா பரமேஸ்வரி. கட்டீல் அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற துர்கா பரமேஸ்வரி கோயிலுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்த கோயில்கள் அடுத்து பார்ப்போம். ஸோ அந்த கோயில் பார்த்தீங்கன்னா மங்களூர்லேருந்து ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 40 மினிட்ஸ் ஆகிடும். 40 மினிட்ஸ் ஆகிடுமா? சரி, அப்படியே ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு கோயிலில் போய் கண்டினியூ பண்ணுறோம். அந்த மலை மேலே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மங்களூர் ஏர்போர்ட்டுங்க. ஸோ ஒன் ஆஃப் தி யூனிக் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து டேபிள் டாப் ஏர்போர்ட் இது. ஸோ மவுண்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரன்வே இருக்கும். ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க டேபிள் டாப் ஏர்போர்ட்னு சொல்லி. இந்தியாவிலேயே 3 டேபிள் டாப் ஏர்போர்ட் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மங்களூர், கேரளாலேயே 2 இருக்குது. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கோங்க இந்த கோவில். ஸோ அதோட புராணம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன் நான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்டீல் துர்கா பரமேஸ்வரி கோயிலில் ரொம்பவே வந்து கூட்டமான ஒரு நாள்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து காலையில் கல்யாணம் முடிச்ச கையோடு இங்கே வந்துருவாங்க. வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. அதனால் பயங்கர கூட்டம். கொஞ்சம் டைம் எடுத்து தான் இன்றைக்கி வந்து சாமி தரிசனம் பார்த்துருக்கோம். பட் நல்லபடியாக வந்து அம்மனை பார்த்தாச்சு. கிட்ட நின்று பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்க சொல்லுவேன். போய் பார்த்துட்டு இப்போ வந்து அடுத்த கோயில் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நான் வந்து வண்டிக்கு போயிடுவேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கோயில் உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறோம். இங்கேருந்து அனதர் 45 மினிட்ஸ். ஸோ எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அசம்பிள் பண்ணணும். சரி, நீங்கள் போங்க. அப்படியே நான் பார்த்தீங்கன்னா வரலாறு சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் பழமை வாய்ந்த கோயிலுங்க. ஸோ இந்த கோவிலுக்கு ஒரு புராணம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அருணாசுரன் சொல்லிட்டு ஒரு அரக்கன். அவங்க பார்த்தீங்கன்னா பிரம்மருக்கு தவம் பண்ணி சாகாவரம் பெற்று, அதாவது 2 கால் 4 கால் இருக்கிறவங்களால அவரை கொலை பண்ண முடியாதுன்ற மாதிரி சாகாவரம் பெற்றிருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கொடுமைகள் நிறைய பண்ண ஆரம்பித்த உடனே இங்கே இருக்கிற ஒரு முனிவர், ஜம்பலி முனிவர் நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா காமதேனுக்கிட்ட வேண்டி காமதேனோட பொண்ணு நந்தினி வந்து, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே அந்த முனிவர்கிட்ட வந்து சாபம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த நந்தினி ஆறாக ஓடுவாங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த கோயில் ஒரு யூனிக்கான கோயில், ஆற்றுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 6 பேர் பார்த்தீங்கன்னா நந்தினி ஆறு. ஸோ நந்தினிக்கு குழந்தையாக தான் பார்த்தீங்கன்னா இந்த துர்க்கை அம்மன் வந்து பிறப்பாங்க. ஸோ துர்க்கை அம்மன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 2 கால் 4 காலால் வதம் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாறை பார்த்துருப்பீங்க. அந்த 2 பாறைக்கு நடுவில் இருந்து தேல், அதாவது ஹனிபியா, அது பார்த்தீங்கன்னா 1000 தேல் வந்து அவரை கொத்தி அதுவும் வதம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதுவும் இல்லாமல் நிறைய கல்யாணம் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா நேரம் இங்கே தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு சொல்ல பார்த்துருப்பீங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு 45 மினிட்ஸ் ஜேர்னி இருக்குது. உடுப்பி கிருஷ்ணர் கோயில் தான் போகிறோம். நம்ம இன்ஃபினிட்டி டூரில் செகண்ட் டெம்பிளுங்க. ஸோ வாங்க அப்படியே வண்டிக்கு போய் ஜேர்னியை உடுப்பியை நோக்கி தொடருவோம். நான் சொன்ன பாறை இதுதாங்க. இந்த பாறைக்கு நடுவில் இருந்து தான் அந்த 1000 தேல்கள் வந்து அந்த அசுரனை வதம் பண்ணியிருப்பாங்க. ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி தாங்க 2-3 ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். கொங்கன் சரி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ கொடையெல்லாம் ப்ரிகாஷனாக எடுத்துன்னு போகணும். கொடை எடுத்துன்னு வந்தால் வெயில் காலையிலேருந்து வாட்டி உதைக்குதுங்க. மோர் வாங்கி கையில் வச்சுருக்க குடிக்கல, செம்ம வெயில் அடிக்குது. ஒன் ஹவர் 10 மினிட்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் வந்தாச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:50 ஆகுது. ஸோ உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான்.
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆகுதுங்க. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. அந்த தரிசனம் சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 750 வருஷம் பழமையான கோயில். உடுப்பினாலே ஒன்று கிருஷ்ணர் கோயில், அப்புறம் அந்த உடுப்பி கிருஷ்ண ஹோட்டல்ஸுக்கு தாங்க ஃபேமஸு. ஸோ ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு தரிசனம். இல்லாட்டி 45 நிமிஷத்தெல்லாம் வந்து ஃப்ரீ தரிசனம்லாம் பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. நான் கோயில் காமிச்சிருப்பேன், ஒரு குளம் மாதிரி காமிச்சிருப்பேன். குளத்துக்கு பின்னாடி இருக்கிறது தான் கோயில். அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற சாமியை வந்து நம்ம ஜன்னல் வழியாக மட்டும்தான் பார்க்க முடியும் கிருஷ்ணர். அதுதான் ரொம்ப ஹைலைட். நம்ம மற்ற கோயில்கள் மாதிரிலாம் வெளியில இருந்து அதுவும் 9 ஹோல்ஸ் தான் இருக்கும் அந்த ஜன்னல். அது வந்து நவதுவாரங்கள், ஹோல்ஸ்னு சொல்லக்கூடாது, நவதுவாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழியாக மட்டுமே பார்க்க முடியும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே வெளில வந்துட்டோன்னே லட்டு பிரசாதம். உடுப்பிக்கு வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்துக்கு 2 லட்டு வாங்கியாச்சு. ஸோ 1 50 ரூபா, 2 100 ரூபா. வெளியில் வந்து தனியாகவே கோயில் கவுண்டர் இருக்காங்க தான் வாங்கணும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக லஞ்சா? அவ்வளோதான், லஞ்ச் டைம். இப்போ லஞ்ச் முடிச்சு தான் அடுத்த 2 கோயில்கள். அடுத்த 2 கோயில் போகிறோம். அடுத்த கோயில் என்ன? அடுத்த கோயில் வந்து விநாயகர் கோயில். சரி, போய் நேராக லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே விநாயகர் கோயிலை நோக்கி பயணத்தை தொடருவோம். தமிழ்நாட்டில் தான் இந்த பிரச்சனைனா எல்லா ஸ்டேட்லேயும் இந்த கூத்து இருக்குதுங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் மீலுங்க. ஸோ எல்லாருக்கும் இது வந்து சவுத் இந்தியன் வெஜ் மீல் தான் வரும். ஸோ லஞ்ச் டைம் முடிஞ்சாச்சு. இங்கே உடுப்பியிலேருந்து கிளம்பியிருக்கோம். அடுத்து வந்து ஆனைக்குடி விநாயகர் கோயில் போகிறோம். ஸோ அந்த வேவே லஞ்ச் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லஞ்சு வெளியில் கொடுக்குறோம். நாளை கழிச்சு, அதாவது டே 2ல் வந்து நாளைக்கு வந்து புல்லூர் பார்ப்போம், டே 3ல் தர்மஸ்தலா பார்ப்போம். அந்த 2 கோயிலையும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து உடுப்பியில் வந்து நான் சாப்பிட்ருக்கேன், இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன், ஓகேவாக தான் இருக்கும். நாளைக்கும் நாளை கழிச்சும் பெட்டராக இருக்கும். ஸோ பேக்கேஜில் வந்து எப்போவுமே அங்கே வந்து கொடுத்துருவோம். நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் அங்கே தான் கோயில். சரி, என்ன ஸ்பெஷலான விஷயம் எது கோயிலில் கொடுக்குறீங்க? கோயிலில் கொடுக்குறதுனா கோயில் வந்ததுக்கான மெயினே வந்து நிறைய பேர் அதுதான் விரும்புவாங்க. கோயிலுடைய பிரசாதம், கோயிலுடைய அன்னதானம் சாப்பிடணும்னு. உடுப்பிலே சாப்பிட்ருக்கலாம், எல்லா கோயில்கள்லையும் அன்னதானம் இருக்குதான். பட் உடுப்பி வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் எப்பவுமே இங்கே கொடுத்துறது அந்த வேலை. அதுக்கப்புறம் நாளைக்கு கொல்லூரில் பெட்டராக இருக்கும். சரி, அடுத்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆனைக்குடி முருகர் கோயில். சரி, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த ஆனைக்குடி விநாயகர் கோயிலுங்க இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்துல இருக்கு. ஸோ கிளம்புவோமா? இங்கே விநாயகர் லாஸ்ட் நாள் தான் முருகரை பார்ப்போம். மண்டை சுத்துதுங்க அடிக்கிற வெயிலுக்கு. ஆனைக்குடி விநாயகர் கோயில் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கேருந்து முருதேஸ்வர் சிவன் கோயில் தான் போக போகிறோம். ஒரு 1.5 hours ஸ்டடி, 70 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இன்பிட்வீன் ஸ்ட்ரெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, பெங்களூர் பக்கத்தில் இருக்க ரோடு. ஸோ ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும் ரோடு, அப்புறம் பீச்சு. ஸோ பீச் நடுவில் அந்த பாத்துலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் நம்ம போகிற வழியில தான் வரும். ஸோ அது காட்டுறேன் நான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:25 ஆகுதுங்க. ஸோ அந்த கோயிலில் 6 o'clock முன்னாடி போனால் நம்ம அந்த கோபுரத்து மேலெல்லாம் ஏறி பார்க்கலாம். ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம். ஒரே ஸ்ட்ரெஸ் நேரம் முருதேஸ்வர் தான். அங்கே கோவிலேருந்து கிளம்ப சொல்லியிருப்பேன் அந்த ஃபேமஸான பீச் வழியாக தான் போகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஹால்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்களே,
பீச் பேர் என்ன? மரவந்தே பீச். அதாவது ரீல்ஸ் என்ன பார்த்துருப்பீங்கன்னா, ஒரு ஈகிள் ஐ வியூ, ட்ரோன் ஷாட் வியூ பார்த்துருப்பீங்க. நடுவில் ரோடு போகும், அதாவது ஹைவே போகும். லெஃப்ட் சைடு வந்து பீச், ரைட் சைடு வந்து ரிவர் இருக்கும். ஒரு யூனிக்கான பிளேஸ்னே சொல்லலாம். இந்த சைடு கொங்கன் சைடில் இருக்கிற அந்த இடம் தான் இப்போ நிறுத்தியிருக்கோம். ஸோ அந்த ஒரு ட்ரோன் ஷாட் நாங்கள் போடுறோம், அதையும் பாருங்க. அதை பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு ரிலேட் ஆகும். ஸோ அந்த எக்ஸாக்ட் ஸ்பாட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். ட்ரோன் ஷாட் கிடைச்சா ட்ரோன் ஷாட்டு, இல்லைன்னா ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. அலை பார்த்தீங்களா எப்படி அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசுறது கூட கிளியரா கேக்குதா இல்லையான்னு தெரியல. இங்க ஒரு 40 மினிட்ஸ் முருதேஸ்வர் கோயில். ஆக்சுவலா இங்க இருந்து பார்க்க சொல்ல நம்ம இந்த பாறையில நிக்கிற மாதிரி இருக்குங்களா, அந்த ட்ரோன் ஷாட்ல பாத்தீங்கன்னா சிசியா இருக்கும். ஸோ ஒரு ரோ வந்து அப்படியே ஒரு யூ மாதிரி, அந்த காளான் மாதிரி வச்சுக்கலாமே. ஸோ அடுத்து திட்டா பாத்தீங்கன்னா அந்த கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கும். அதுதான் ஃபேமஸ். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலாம் இல்லை. பட் ரெஃபரன்ஸ் இமேஜை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். இதுதாங்க அந்த பீச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தா பீச் இருக்கும், நடுவில் ஹைவே, பக்கத்துலேயே ஆறு போகும். செம்மையா இருக்கலாம் பார்க்க. நம்ம எக்ஸாக்டாக இப்போ இந்த ஸ்பாட்டில் தான் நின்றுட்டு இருக்கோம். நம்ம கல் மேலே நின்று இருந்ததெல்லாம் இந்த சி ஷேப் தான். சி ஷேப்லாம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததில் வந்து சி ஷேப் மாதிரி தெரியல, பட் ஆனால் இந்த இடத்துல தெரியுது பாருங்க. அந்த ரீல்ஸ்ல காமிச்ச மாதிரி ஆறு பக்கத்துல போகுது ஹைவே. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீச், அந்த சீனிக்கான வியூவோட. ஒரு 1.5 மணி நேரம் ரோடு ஜேர்னிக்கு அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் கோவில் ரீச் ஆயாச்சுங்க. டைம் காட்ட முடியாது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, இங்கே 3 விஷயம் இருக்குது முருதேஸ்வர் வந்தால். ஒன்று வந்து கோயில் போய் சாமியை பார்க்குறது, ரெண்டாவது வந்து இந்த கோபுரத்தோடைய கடைசி ஃப்ளோர் வரைக்கும் போகிறது, லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, அதை நம்ம போக போகிறோம். மூணாவது வந்து பீச்சு. மூணுமே நம்ம பார்க்க போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டி முடிச்சிட போகிறோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. டைமிங்கும் பார்த்தீங்கன்னா 7 மணி வரைக்கும், ஈவினிங் 7 மணி வரைக்கும் தான் ஓப்பன். ஸோ அதிக டைமில் மாட்டிக்கிட்டோம், அதிக கூட்டத்தில் மாட்டிக்கிட்டோம்னா அது மிஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறம் சாமி பார்க்கணும். டெம்பிள் தரிசனம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் லைன் எதுவும் கிடையாது. இந்த லைன் எதுக்கு நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டாப்பில் 14th ஃப்ளோர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வியூ தெரியும். ஸோ 4 பக்கமும் பீச் வியூ தெரியும். அதுக்கு போகிறதுக்காக தான் இந்த லைன் நிற்கிது. லிஃப்ட்டுக்கு டைமிங்ஸ் இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 to 12:45, அப்புறம் 3 to 7 PM. இன்னொரு விஷயம், நீங்கள் லிஃப்ட்டுக்கு வந்து கேஷ் ஒன்லி தான், ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் கிடையாது. கீழேருந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக லிஃப்ட் ஏறி மேலே வந்தாச்சுங்க. ஸோ மேலே வியூ வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நான் மட்டும் தான் வந்தேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கீழே நின்றுட்டுருக்காரு. ஏன்னா கீழே வந்து டீமை கோஆர்டினேட் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே மேலே வரல, ஒரு சில பேர் தான் மேலே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக அவர் கீழே நின்றுட்டாரு. ஸோ செம்ம வியூ சூப்பராக இருக்குது. எல்லா வியூவும் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த பக்கம் சிவனோட வியூவாக இருக்கட்டும், இந்த பக்கம் கோபுரத்துக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் ஊரோட வியூவாக இருக்கட்டும், கோவிலுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பீச்சோட வியூவாக இருக்கட்டும், ஒரு ஆறு கலக்கிற ஒரு வியூவும் கிளியராக தெரியுது. அப்படி இந்த பக்கம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டே 1ஓட ஃபைனல் ஸ்பாட்டான முருதேஸ்வர் கோவில்
லிஃப்ட் பார்த்தாச்சு, சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. டயர்டில் உட்காந்துட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6:30க்கு இந்த கோபுரமில் வந்து அந்த லைட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ கலர் லைட்டாக எரியும் கோபுரம். சரி, சிவன் மலை எரியும்ல, சிவன் மேலேயும் எரியும், ஆனால் அது கலராக எரியாது, அது ஒரே லைட்டு. கோபுரம் பார்த்தீங்கன்னா கலராக எரியும். ஸோ அதுக்காக தான் உட்காந்துட்டு இருப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 6:23 ஆகுது. ஸோ 6:30க்கு போல் ஆன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இங்கே முருதேஸ்வரில் தான் புக் பண்ணியிருக்கேன் நைட் ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ போகிற வழியில் அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு நேராக ஹோட்டல்ஸுக்கு போக வேண்டியதான். டின்னர் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாது என்னங்க, மார்னிங் மாதிரி தான் நம்ம போயிட்டு அங்கே அங்கே போயிட்டு. ஓகே. முருகேஸ்வர் டெம்பிள் தரிசனம் முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேராக டின்னர் சாப்பிட்டு தான் போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா நம்ம 7:15 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு அப்படியே டின்னர் சாப்பிட்டு நைட்டு ஹோட்டல் ஸ்டே அப்படியே போயிட வேண்டியது தான். டின்னர் பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலுங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர சொல்ல இங்கே தான் சாப்பிடுவோம். டின்னர் முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஹோட்டலுக்கு தான் போகிறோம். ஸோ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. நம்ம தங்க போகிற ரூம் இதாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிச்சன் செட் அப்படியே இருக்குது. ஸோ டைனிங் டேபிள். இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஹோம் ஸ்டே டைப் ஆஃப் ரூம். ஸோ அதனால தான் வந்து உள்ள நுழைஞ்சோன்னா இந்த கிச்சன் மாதிரியான செட்டப் வந்து ஹோம் ஸ்டே மாதிரி ரூம்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுலேயே வந்து 2 ரூம்ஸ் இருக்குது, 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ரூம் வந்து நம்ம மெம்பர்ஸ் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. நாங்கள் தாங்க ரூம் சாப்பிட்றேன். ரெஸ்ட் ரூம் இது பெரிய ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் இப்போ நல்லா போஸ்ட் 3 ஸ்டார் கேட்டகரி ப்ராப்பர்ட்டி இது. வித் ஏசி, எல்லா ரூம்ஸ்லையுமே ஏசி இருக்கு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, உள்ளே வந்தோடனே நான் நோட் பண்ணது சராவதி ரிவர், ராஜ்தானி எக்ஸ்பிரஸ், WDP 3A. சார் அந்த லோக்கலாக இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரில. இதுதான் நான் உள்ளே வந்தோடனே நோட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏசி கம்பல்சரி ஏசி தேவை. Day 2. நம்ம தங்கியிருந்த ப்ராப்பர்ட்டியோட நம்ம ரூம்க்குண்டான என்ட்ரன்ஸ் இது தாங்க. ஸோ வியூவே செம்ம சூப்பராக இருக்குல்ல. Day 2ஓட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆயாச்சு. பரவாயில்ல, சீக்கிரம் ரெடி ஆகிட்டாங்க. 7 o'clock தான் டைம் சொன்னேன், ஒரு 20 minutes தான் இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு அடுத்த கோயில் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். முதல் கோயிலே இன்றைக்கி விசிட் பண்ண போகிறது ஒரு சூப்பரான கோயில், கொல்லூர் மூகாம்பிகா கோயில் போக போகிறோம். இங்கேருந்து வந்து எப்படியும் ஒரு 1.5 hour 2 hours கிட்ட ஆகும். சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 hours ஆகும் ட்ரெயின். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிற கோயில் தான். அந்த ஹில்ஸ் கிட்ட போகிறோம். எந்த ஹில்ஸு அதில் பின்னாடி தெரியாது, இது தெரியல. அங்கே இருக்க ஹில்ஸ் கிட்ட போக போகிறாங்க. ஸோ வாங்க, நம்ம லேட் பண்ண வேணாம், ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த நேரம் கொல்லூர் மூகாம்பிகா கோயில் தான் போக போகிறோம். ஸோ ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து ஒரு 1.5 hours ஜேர்னி இருக்குது. ஒன்னே 3/4 மணி நேரம் ஜேர்னிக்கு அப்புறம் கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் வந்தாச்சுங்க. ஸோ உள்ளே போய் தரிசனம் பார்க்க வேண்டியதாக. க்ரௌடு நிறைய இருக்கும் இன்னைக்கு. ஸோ நான் வெளியில் காலியாக இருக்க மாதிரி தெரித்தானா உள்ளே நிறைய க்ரௌடு இருக்கும். ஸோ நம்ம லேட் பண்ணாமல் உள்ளே போய் தரிசனம் பார்த்துட்டு அப்படியே என்னென்ன பண்ணுறோம்னு சொல்லி அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தாங்க. ஸோ 100 rupees டிக்கெட்டில் தான் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ 17 பேர் வந்திருக்குமா, 17 × 100, ஸோ 1500 பண்ணியாச்சு. ஸோ 100 rupeesக்கு லைனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிற்கிது பாருங்கள். ஃப்ரீயா பைத்தா இது 100 அங்கே போதா?
ஸோ சாமி தரிசனம் முடிக்கிறதுக்கு சொல்லு நீ அதை 9:45 லைனில் நின்னாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45 ஆகுது. 2 ஹவர்ஸ் ஆச்சு தரிசனம் முடிக்கிறதுக்கு. தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோவிலில் தான் அன்னதானம். அது இவங்க வந்து அது மகாபிரசாதம்னு வெளில போட்டிருக்காங்களா? அப்படி போட்டிருக்காங்க. ஸோ லைனில் நிற்கிறோம். ஏன்னா 12 மணிக்கு தான் ஓப்பன். இப்போ வந்து 11:45 ஆகுது. இன்னொரு 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:35 ஆகுது. ஸோ 9:45 உள்ள வரணும். 2 மணி நேரம் கழிச்சு 11:45 தரிசனம் முடிச்சுட்டு 1 ஹவர் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஸோ சாப்பாடும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ ரைஸு இதெல்லாம் ரசம், சாம்பார், காட்டில் ரைஸு, ரசம், பாயாசம், ஊறுகாய், அப்புறம் சாம்பார், சட்னி நல்லா இருந்துச்சு. திருப்பதியிலலாம் ஒரு சட்னி தருவாங்க. அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. என்ன இல்லை வந்து வெயில் தான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்குது இங்கே. கொல்லூரில் நான் இந்த வெயில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து 2 மலைகளுக்கு நடுவில் தான் இருக்கோம். பார்க்கலாம் இதுக்கு மேலே வந்து கிளைமேட் மாதிரி தானே. ஏன்னா நம்ம அடுத்து போக போகிற இடம் ஸ்ருங்கேரி போகிறோம். அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காட் செக்ஷனை தாண்டி போகும். அகும்பே காட் செக்ஷனை தாண்டி போகிறோம். ஸோ அங்கெல்லாம் வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே ஒரு சர்ப்ரைஸுங்க. இந்த கோபுரம் வந்து நம்ம நேற்றுலேருந்து போன கோயில் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைல் கோபுரம் மாதிரியே இல்லை. ஸோ இது பார்த்தோன்னே ஒரு சர்ப்ரைஸு. அப்படியே திரும்பி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதை பார்க்க சொல்ல இன்னும் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஆச்சரியமாக இருக்கா பார்க்க சொல்ல. நான் கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ மீன் எல்லாம் பொறிக்காக வந்துருச்சுங்களா? அது உங்களுக்கு கூட தெரிஞ்சுப்பா எங்கே போனால் சொல்லமே இருக்கும். எவ்வளோ மீன் அதெல்லாம் எவ்வளோ எப்படி ஒரு 2-3 கிலோ தேரும். ஏன் எடுத்து கடையை போடுவோமா இங்கே? முதல்ல மாதிரி எல்லாம் பாருங்க. இதை பாருங்க போ பெருசாக கிடக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துங்கா நதி கரையோரம் ஒரு மாலை பொழுதுல ஒரு சூப்பரான தரிசனம் ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயிலில் பண்ணி முடிச்சாச்சுங்க. மாலை பொழுது வெயில் போட்டு வெயில் தாக்குது தான். பட் ஆனால் இங்கேருந்து இந்த வியூ பார்க்க சொல்ல சூப்பராக இருக்குது. பார்த்துருப்பீங்க எவ்வளோ மீன் எல்லாமே மேலே மேலே மிதந்துட்டு இருக்கு. ஸோ இதிலே தெரியுதான் தெரியல. ஸோ ஒரு சூப்பரான தரிசனங்க. 4 மணிக்கு வந்தோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி கரெக்டாக 3 மணி நேரம் வச்சா 2.5 மணி நேரம் ஆச்சு. காட் செக்ஷன்லாம் நடுவில் பார்த்துருப்பீங்க. அகும்பே காட்ஸு கொஞ்சம் நல்ல மழை காலமாக இருந்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும். இல்லை நடுவில் கொஞ்சம் தூருச்சு. 2 வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வேறு தாண்டி வந்தோம் நம்ம. ஒன்று வந்து அந்த மூகாம்பிகை வைல்ட் லைஃப் சான்ச்சுரியும் இருக்கட்டும், இன்னொன்று சோமேஸ்வரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரின்னு சொல்லிட்டு 2 தாண்டி வந்திருந்தோம். அப்புறம் அது அகுபே காட்ஸ். ஸோ சூப்பராக இருந்துச்சு வர சொல்ல. இப்போ அடுத்து என்ன? அடுத்து ஒரநாடு அன்னபூர்ணி கோயில். ஒரநாடு அன்னபூர்ணி கோயில் இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக? அதெல்லாம் தெரியாது. டைமிங் தான் எனக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டி டைமிங் நோட் பண்ணிப்பேன். 1.5 மணி நேரத்தில் போயிடுவாங்க. ஸோ 4:30 மணி ஆகுதுங்க. ஸோ ஒரு 6 மணிக்கு போயிட்டாலும் நைட் அன்னபூர்ணி கோயிலில் ஒரு தரிசனம் ஆகுது. ஆனால் உடனே எல்லாம் கிளம்ப மாட்டோம். டீ காப்பி குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக ஏறி ஒரு 5-5:15 ஆகிடும். சரி ஒரு 7 மணி போல் கோயிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. நைட் தரிசனம் அந்த சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நைட் ஸ்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹொரநாட்டில் தாங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா முருதேஸ்வரில் தங்கியிருந்தோம். ஸோ இன்றைக்கி டே 2 நைட்டு ஹொரநாட்டில் தங்க போகிறோம். போ கண்டினியூ பண்ணுவோம். இங்கே வியூ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த வியூ ரசிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். கோவில்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அன்னபூர்ணி கோயில்கிட்ட போயிட்டு இருக்கோம். கிளைமேட் அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக மாறிட்டு வருது.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் கட்டுங்க. ஸோ நேராக ரூட் போனீங்கன்னா 63 கிலோமீட்டர்ஸ் காட்டுச்சு. ஸோ ஷார்ட் கட்டில் இதை போனால் போய் 50 கிலோமீட்டர்ஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்டில் வந்திருக்கோம். சிக்ஸ் 35 ஆகுதுங்க. ஹொரநாடு ரீச் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான ஆஃப் ரோடிங்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஏன்னா மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா 63 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிது. பட் ஆனால் நம்ம வந்து அந்த ஷார்ட்கட்டில் பார்த்தீங்கன்னா 50 கம்மியாகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர்ஸ் தான் காமிச்சிது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ரோடெல்லாம் செலக்ட் பண்ண. பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த ஆஃப் ரோட்லலாம் வர, அதுவும் டெம்போவில் வர்றது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ சாமி கும்பிட்டு வந்துடும். ஸோ இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம ஜிலுன்னு இருக்குது. காலையில் வெயிலில் வேகாத வெயில் ஆரம்பித்தோம். நேற்றெல்லாம் செம்ம ட்ரையாக ஆரம்பிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி போடாமே ஜிலுன்னு இருக்குங்க. ஸோ நைட் ஸ்டே பார்த்தீங்கன்னா வரநாட்டில் தான். ஃபஸ்ட்டு போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம். கொரநாடு அன்னபூர்ணி கோயிலில் சூப்பரான தரிசனங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஷர்ட் போடக்கூடாது. சாமி கிட்டே போய் பார்த்துட்டு வந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு தரிசனம். பார்க்க சொல்லவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பூஜை, அது என்னது இது, அரிசி. ஸோ அன்னதானத்துக்கு அரிசி போட்டு பிரசாதம் மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணியாச்சு. இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அப்பளம்லாம். இது பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அப்பளம், நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் அப்பளம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக அப்பளம் நிறைய இருந்துச்சு. தக்காளி, கீரை, அப்புறம் பாவக்காய் அப்பளம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இது வாங்கியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து சாப்பிட டின்னர் டைம் இங்கே தான் கோயில் பக்கத்துலேயே தான் நம்ம அரேஞ்ச் பண்ண டின்னர் தான். வெளியில தான். இங்கே கூட அன்னதானம் இருக்குது. ஒரு நாடு கோயிலே அன்னதானம் இருக்குது. பட் மத்தியானம் தானே சாப்பிட்டோம். ஒரு வேலைக்கு ஒரு வேலை சாப்பிட்டாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து வெளியில் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு ரூம்ஸில் ஸ்டே. ரூமை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ ஒரு எவ்வளோ 1 கிலோமீட்டர் இருக்குமா? அவ்வளோ கூட இருக்காது. அதுக்கும் கம்மி தான். 500 மீட்டரில் தான் ரூம் இருக்குது. ஸோ போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதுதான். இங்கே அன்னபூர்ணி கோவில் வாசல்லேருந்தே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெங்களூருக்கு பஸ் இருக்குங்க. ஸோ இந்த கோவில்னு இல்லை, மூகாம்பிகை கோவில்லையும் பார்த்தோம். மூகாம்பிகை கோவில்லேருந்தும் பஸ் இருக்குது. முருதேஸ்வர்லேருந்தும் பஸ் இருக்குது. உடுப்பிலேருந்தும் டேரெக்டாக பெங்களூருக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ நம்ம நேற்றுலேருந்து போன எல்லா கோவில்லேருந்தும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பஸ் கனெக்டிவிட்டி பெங்களூருக்கு இருக்குங்க. பட் ஆனால் புக்கிங் தான் நினைக்கிறேன். இது வந்து அஸ்வமேதா நிற்கிது. அது சாரிகேவாது. அது ஸ்பெஷல் பஸ்ஸு. இது ரெகுலராகவே இருக்கும். இங்கேருந்து அஸ்வமேதாவே ஒரு ஆம்னி பஸ். இது ஆம்னி பஸ் கூட இருக்குங்க. டின்னர் பார்த்தீங்கன்னா ஸோ உப்புமா, நானும் உப்புமா தான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி மீல் பார்த்தீங்கன்னா உப்புமா, இட்லி, பூரி இது ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல். ஸோ நாங்கள் தனியாக வாங்கினது இது. குட் மார்னிங். டே 3 ஹொரநாடில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே அன்னபூர்ணி கோயில் முடிச்சுட்டு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ காலையில் எந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தோன்னே ஒரு ஷாக்குங்க. பனி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ கூட வியூ சூப்பராக இருக்குது. நான் அதை ப்ரியர் கேமராவில் காட்டுறேன் நான். ஏன்னா வெயில் காலமாக இருந்தாலுமே இப்போ நம்ம வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கோம். கொரோனா நேற்றே பார்த்துருப்பீங்க எப்படி மலைகள்லாம் ஏறி வந்தோம்னு. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி தான். எப்போ நான் வந்தாலுமே கிளைமேட் வந்து சூப்பராக சில்லுன்னு இருக்கும். ஸோ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. டே 3 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நேராக தர்மஸ்தலா. ரெண்டுமே வந்து முக்கியமான கோயில்கள். அதில் ஃபர்ஸ்ட் வந்து தர்மஸ்தலா, ஈவினிங் வந்து குக்கே சுப்பிரமணியா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக போக வேண்டியது. இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ஜேர்னி கிட்டே இருக்குது. ஸோ போயிட்டு இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே இன்னைக்கு உண்டான ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுதாங்க சொன்னேன். ஸோ சன்ரைஸ் ஆகுதுங்களா, பட் ஆனால் பனி எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கே இருக்கட்டும், அப்படியே இங்கே இருக்கட்டும். ஸோ மலைங்களை எப்படி கவர் ஆகிற அளவுக்கு பனி மூடி இருக்குது பாருங்களேன். டே 3 பிரேக்ஃபாஸ்ட் இதாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சௌச்சோ பாத்து, உப்புமா, கேசரி ரெண்டும் சேர்ந்த மாதிரி. அது வெறும் உப்புமா. இது வந்து ஏன் வேணாமா, வீட்டிலலாம் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா இதை பார்த்துருக்கேன். பரவாயில்ல கேட்கட்டும். இட்லி வடை.
நம்ம டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். ஸோ நம்ம ஸ்டே பண்ணது பார்த்திங்கன்னா இங்கே தான், ஸ்ரீ மாதா ரெசிடென்சி. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் தங்கி இந்த ரூம் இது தாங்க. ஸோ அங்கேருந்து தான் அந்த வியூவெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ வண்டி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம பயணத்தை துவங்கும். எல்லோரும் போயிட்டாங்க. ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்திருக்கோங்க. கோட்டிகே ஹரான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஹொரநாட்லேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காட் செக்ஷனில் வந்துமா, அதெல்லாம் ஒரு சிம்பிள் காட் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினே காட் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது நம்ம தர்மஸ்தலா ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வர சொல்லவே பார்த்தீங்கன்னா தலைலாம் சுற்றிருச்சு காட்டு. நம்ம நிறைய காட் செக்ஷனில் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் இந்த காட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய காட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் தர்மஸ்தலா வரைக்கும். மெயினான காட் செக்ஷனே இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மெயினான காட் செக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. பதவியேற்பு விழா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதான் லைவ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயின்னு இருக்கு. ஸோ அதான் சி ஜோசப் விஜய் எனும் நான் உள்ளார பார்த்துட்டு இருந்தோம். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுதுங்க. தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோயில் வந்தாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் இன்க்ளூடம் பெய்டு தரிசனம் தான். ஸோ 200 ரூபீஸ் தரிசனமில் தான் போக போகிறோம். அதே பார்த்தீங்கன்னா 4 hours வெயிட் டைம்னு சொல்லி வெளில போட்டுருக்கு. செம்ம கூட்டம் இருக்குது பார்க்க சொல்லுவேன். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தரிசனத்துக்கு 2.5 to 3 மணி நேரம் ஆகுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெம்பிள் சைட்லேருந்து உப்புமா மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் பசி தாங்கணும்னு சொல்லிட்டு. சிறப்பான ஒரு தரிசனம் முடிஞ்சிருச்சு. பேசு. ஸோ நாங்கள் வந்து 200 ரூபீஸ் தர்ஷனில் போனதுனால அங்கே வெயிட் பண்ணுற வரைக்கும் தான் டைம் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு நேராக வந்தது அன்னதானத்துக்காக, அன்னபூர்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம். இந்த பேக்கேஜோட லாஸ்ட் கோயிலாக அது இருக்கும், 9வது கோயிலாக அது இருக்கும். அதை பற்றி அடுத்து பார்ப்போம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமே 200 ரூபீஸ் என்ட்ரி தான். ஸோ அந்த 200 ரூபீஸ் என்ட்ரியில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பேக்கில் வந்தவங்க எல்லாருமே போட்டு போனது பார்த்தீங்கன்னா பேக்கில் இன்க்ளூட் ஆகிடும் அந்த என்ட்ரியுமே சேர்த்து. 200 ரூபீஸ் டிக்கெட் எடுத்தோம்னா இது தருவாங்க கோயிலில் பிரசாதம். மைசூர் பாக் மாதிரி இருக்கு. ஸோ ரைஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரசம் ஊற்றியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல். பாயாசெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஏன்னா கலந்துரும்னு சொல்லிட்டு. அடுத்து சாம்பார் வந்துருச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சாம்பார் தான். இங்கே இந்த பூசணிக்காய் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த கோயிலெல்லாம். 11:45 உள்ளே வந்தவங்க. ஸோ சாமி தரிசனம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஆகுது. ஸோ இந்த டைம் 3.5 மணி நேரம். சாட்டர்டே சண்டே இல்லை ஏதாச்சும் ஹாலிடே டைமில் வந்தீங்கன்னா இதுதான் ஆகக்கூடிய டைம். 4 மணி நேரம் கூட சில நேரங்கள் ஆகும். நார்மல் வீக் டே ட்ரை டேல வந்து, அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ் வேறு. ஸோ பசங்க எல்லாரும் வந்தாச்சு, சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாச்சு. பட் நார்மல் டேல வந்தால் இப்போ லாஸ்ட் மந்த்லாம் வந்தோம், 1 hourல பார்த்தாச்சு சாமி. நான் வீக் டேல வந்துருக்கீங்களா? வீக் டே தான், இன்னும் ஸ்கூல் லீவ்லாம் அப்போ வந்து ஆரம்பிக்கல. அந்த டைமில் வந்ததுனால 1 hourல பார்த்தாச்சு. ஆனால் தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. கிட்ட நின்று பொறுமையாக தள்ளிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கிளியராக பார்த்துட்டு வந்தோம் சாமியை. சாப்பிடும் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணிய கோயில். ஸோ அதுக்கு போக போகிறோம். கடைசி கோயில், 9வது கோயில் முருகனுக்காக குக்கே சுப்பிரமணியம்.
ஸோ இங்கேருந்து ஒரு மணி நேரம் கிட்ட 1.5 மணி ஜேர்னி நேரம் இருக்கு. கிட்ட. 1.5 மணி நேரம் கிட்ட. 1.5 மணி நேரம் கிட்ட ஜேர்னி இருக்குது. ஸோ வாங்க போயிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி குகே சுப்பிரமணிய கோயில் தான் போக போகிறோம். சுப்பிரமணியபுரம் ரோடு கிட்ட இருக்கு. ஸோ அது ஒரு சீனிக்கான ரூட்டில் வர நம்ம ட்ரெயின் ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ரூட்னே சொல்லலாம். மங்களூர்லேருந்து பெங்களூர் போகிற ரூட்டு இந்த சக்லேஷ்பூர் காட் செக்ஷன் வழியாக போகும்ல. ஸோ அந்த ரூட்டில் இருக்கிற கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அது நான் ட்ரெயின் ரூட் போக சொல்லி அவ்வளோ அழகாக இருக்கும். ரோட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அவர் ஆல்ரெடி நிறைய முறை போயிருக்காரு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மேங்களூர் போகிற ஹைவேங்க. ஸோ அந்த ஹாசான் சுப்பிரமணிய ரோடு வழியாக ஒரு வர ரூட் இது தான். என்னோட ஃபேவரட் கோயில் இங்கே கர்நாடகாவில் குக்கே சுப்பிரமணியா வந்தாச்சு. தர்மஸ்தலாலேருந்து 1.5 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா கடைசி கோயில் இதுதாங்க. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சா? ஆமாம், 1.5 மணி நேரத்தில் வந்து சேர்ந்தாச்சு. வர சொல்ல சொன்னார் கொடையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சு விடா மழை பெய்யும் அப்படின்னாரு. வந்து பார்த்தா வெயில் இப்படி அடிக்குது. இருக்கு பாரு, கருமையெல்லாம் ஃபார்ம் ஆகுது. வரும் பாம்பு மட்டும்தான் ஆகுது. பார்க்கலாம். உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால. அங்கே முருகனை கும்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஆதி சுப்பிரமணிய கோவில். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட்டு முருகர் இருக்கிற இடம், ஃபார்மான இடம் இது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து ஒரு 750 மீட்டர் இருக்கும். தனியாக நடந்து வரணும் வெளியில். ஸோ ஆறு ஓட்டின மாதிரியே இருக்கும் பக்கத்தில். நம்ம இன்ஃபினிட்டி ஓனர் சொன்னது கடைசியில் இதுவாக போகுதுங்க. ஸோ நம்ம கோயிலேருந்து கிளம்புற நேரம் மேகம் மூடிக்கிட்டு அப்படியே இருண்டுக்கிட்டு வருது. கிளைமேட்டே பார்த்தீங்கன்னா செம்மையாக மாறிட்டு இருக்கு. வெளியில் இருந்த கூட்டத்துக்கு உள்ளே லேட்டாக வந்தாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் உள்ளே காலியாக தான் இருந்துச்சு. டக்கு டக்குன்னு தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ஃபேஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பயங்கரமாக வேர்வை ஊற்றிட்டு இருக்கு. ஸோ கிளைமேட் பின்னாடி சூப்பராக மாறிட்டு வருது. நம்ம பேக்கேஜோட ஃபைனல் டெம்பிள் தரிசனம் முடிச்சாச்சுங்க. ஸோ குகே சுப்பிரமணிய கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ மங்களூர் ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆந்தவே பார்த்தீங்கன்னா டின்னர் ப்ரொவைட் பண்ணிவிடும். ஸோ போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி டின்னர் சாப்பிட்டுட்டு தான் நேராக ஸ்டேஷன் போகும். நம்மளுக்கு ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11:45 வெஸ்ட் கோஸ்ட் தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 தான் ஆகுது. ஸோ நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு. பட் ஆனால் இங்கேருந்து மங்களூர் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 hours கிட்ட ஆகும் ட்ராவல் டைம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 o'clock ஆகுதுங்க. ஸோ டின்னர் முடிச்சாச்சு. ஸோ அந்தவே மங்களூர் போகிற வழியில் தான் டின்னர் சாப்பிட்டு முடித்தோம். இப்போ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 40 kilometers மங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. நைன் 40 ஆகுது. மங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம பேக்கேஜ் எல்லா கோவிலும் பார்த்துட்டு கடைசி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஃபுல் கம்ப்ளீஷன் கர்நாடகா பேக்கேஜ் மே 2026 ஃபுல்லாக சொல்லிடணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டெம்பிளுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே, அது ஃப்ரீயாக மீன்ஸ் சாமி எல்லாமே ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிக்கலாம். தர்மஸ்தலா கூட்டமாக இருந்துச்சு. நேற்று காலையில் கொல்லூர் கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கறது சொல்கிறேன் நான், ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தோங்க. சாட்டிஸ்ஃபைங்காக பார்த்தாச்சு. கரெக்ட். பிரச்சனைகள் எதுவும் ஆகலை. ஸோ ஒரு சூப்பரான பேக்கேஜ். 3 நாள் பயணம் எண்டுக்கு வருதுங்க. ஸோ 9 கோயில் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 11:45 வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஸோ சென்னைக்கு. ஸோ வர சொல்ல பார்த்தீங்கன்னா மங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்திருப்போம். ரிட்டன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ட்ரெயினாக ஏறணுன்றதுக்காக அந்த ட்ரெயினில் பிளான் பண்ணி புக் பண்ணது.
அது நல்லது தான். ஏன்னா இப்போ சப்போஸ் இன்றைக்கி வந்து சீக்கிரம் முடிச்சிட்டோம், சப்போஸ் லேட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அந்த லாஸ்ட் ட்ரெயின் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ உள்ளே போயிட்டு வண்டி எந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிதுன்னு பார்த்துட்டு டாட்டா இல்லையா? டாட்டா ட்ரெயின் கிளம்பும் போது தான் ட்ரெயின் கிளம்புறது மட்டும் மங்களூர்லேருந்து வெளில போகிற வரைக்கும் காட்டுவோம். சென்னை வரைக்கும்லாம் இது vlog-ஆ வராது. ஸோ இங்கே சுற்றி பார்க்கறது மட்டும் இதோட முடிச்சுப்போம். 22638 நம்ம வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரெடியாக நின்றுட்டுருக்கேங்க. உள்ளே வர சொல்லவே பிளாட்ஃபார்ம் 1ல். ரிட்டர்ன் ட்ரெயின் ஜெர்னியில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் தாங்க ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி, ஒரு ஊத்தாப்பம், பூரி செட்டு, ஸோ ஸ்வீட்டு, ஸோ சட்னி, வடை, பொங்கல் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, ஸோ ஸ்வீட்டோட சேர்த்து 6 இருக்குது. ஸோ இது காம்போ வந்து எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம்.